சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒன்று நடக்க வேண்டும் என்று தலையெழுத்து இருந்து விட்டால் அது எத்தனை பேர் தடுத்தாலும் நிற்காமல் நடந்தே தீரும். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தடுக்க வேண்டியவர்கள் தடுத்தாலும் நிற்காமல் காரியம் உன் வாழ்க்கையில் பலமுறை உன் வாசலுக்குள் வந்து சென்ற ஒன்று இன்று உன் வாசலுக்குள் நுழையப் போகிறது. பல முறை வந்தும் அதனால் உன் இல்லத்திற்கு வர முடியாமல் திரும்ப திரும்ப சென்றது. ஆனால் இன்று நான் வந்தே தீருவேன். எவர் தடுத்தாலும் நிற்க மாட்டேன். எந்த தெய்வம் தடுத்தாலும் நிற்க முடியாது. ஏனென்றால் இந்த காரியம் இப்பொழுது இவர்களுக்கு நடந்தே தீர வேண்டும் என்று முடிவு எடுத்து உன் இல்லத்திற்குள் நுழைய காத்திருக்கிறது. எவர் தடுத்தாலும் நிற்காத காரியம் நான் தடுத்தாலும் நிற்காது. இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் உனக்கு நடக்கும். உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இதே வழிதான். நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்தே தீரும். நீ உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். தலையெழுத்து என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அது நீ பிறக்கும் போதே எழுதப்பட்டது தானே. இந்த நிமிடத்தில் இறப்பாய், இந்த நிமிடத்தில் இறப்பாய் என்பது எழுதி அனுப்பப்பட்டது. அதுபோலதான் அனைத்து காரியங்களும் என்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிகப்பெரிய வழியாக வந்தால் அதை குறைத்து கொடுப்பதுதான் உன் இஷ்ட தெய்வத்தின் வேலையும் உன் குல தெய்வத்தின் வேலையுமாக இருக்கும். முடிந்தவரை தான் பிள்ளைகளுக்காக நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று போராடி வென்று கொடுக்கும் உன் தெய்வம் புரிந்து கொண்டாயா? இப்படித்தான் நல்லதும் கெட்டதும் ஒருவருக்கு நடந்து கொண்டே இருக்கும். மாறி மாறி இப்பொழுது உன் வாசலுக்கு வந்து திரும்பி சென்றது அல்லவா? அது என்ன தெரியுமா? உன்னுடைய நல்ல காலம் 2 முறை வந்து வந்து திரும்பி சென்ற உன் நல்ல காலத்தால் உன் தீய காலத்தால் உள்ளே நுழைய விடாமல் துரத்தி அடித்தது. 2 முறை திரும்பி சென்ற உன் நல்ல காலம் இனி தாமதிக்க நேரம் இல்லை. என் நேரம் வந்துவிட்டது. எவர் தடுத்தாலும் தள்ளிவிட்டு இப்பொழுது நான் உள்ளே நுழையப் போகிறேன் என்று எவர் தடுத்தாலும் நிற்காமல் வரப்போகிறது. அதிர்ஷ்ட காலம் உனக்கு கொடுக்கத்தான் இது உன் வாசலுக்குள் நுழையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீ அனைத்தையும் வெல்வாய் என்று இந்த அதிர்ஷ்ட நேரம் சொல்கிறது. கவலைப்படாதே. சகல செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழும் நேரம் வந்துவிட்டது. நிம்மதியாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.